ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நேம் சக்தி பிரபா. நான் வந்து எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சிருக்கேன். நான் வந்து கெரியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில், நான் வந்து ஐடி ஃபீல்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நான் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஐ கம் அக்ராஸ் த வெப்சைட் நேமிங் Alphage Codebreeze. It is a software training, it is a software company and a training institute. அதில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். என்னோட ட்ரீம் என்ன அப்படின்னா, ஒரு ஐடி ஃபீல்டில் வந்து நம்ம வந்து ஜாப் செக்யூர் பண்ணணும் அப்படிங்கிறது. அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் வந்து நிறைய கோர்சஸ்லாம் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அதில் வந்து இங்கே வந்து போத் லாங்குவேஜ் கோர்சஸ் அண்ட் டிசைனிங் கோர்சஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் நிறைய லைவ் ப்ராஜெக்ட்ஸும் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படி நான் வந்து வெப்சைட்டில் பார்த்துட்டு சார்ட்ட காண்டாக்ட் பண்ணும்போது he told me that you can opt for Alphage Codebreeze and you can learn many things here, and we'll assure you that you can gain more experience as a beginner, and you will definitely land your dream job அப்படின்னு சார் வந்து எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நான் வந்து டிசைனிங் கோர்சஸ் வந்து ஜாயின் பண்ணேன். அது வந்து சார் வந்து நல்ல அதில் உள்ள டூல்ஸ் வந்து எப்படி லேர்ன் பண்ணி அதை வந்து எந்தெந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சார் சொல்லி கொடுத்தாங்க. அப்படி போயிட்டு இருந்தது கிளாஸஸ். அதில் வந்து நான் அந்த கிளாஸஸில் வந்து லேர்ன் பண்ணது, ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த கோர்சஸ் ஜாயின் பண்ணும்போது எனக்கு வந்து யூஏ/யூஎக்ஸ் டிசைனிங் அப்படின்னா அப்படிங்கிற அந்த கோர்சஸ் பற்றின கிரேட் நாலேஜ் வந்து கிடையாது. ஐ தாட் தட் யூஏ/யூஎக்ஸ் டிசைனிங் அப்படிங்கிறது வந்து ஒரு லாங்குவேஜ் கோர்சஸ் மாதிரி வில் பி டஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது சார் வந்து ஃபஸ்ட்டே வந்து டெமோ கொடுக்கும்போது அவங்க வந்து யூஏ/யூஎக்ஸ் டிசைனிங்னா அதில் வந்து என்னென்ன டிசைன்ஸ்லாம் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவுட்லைன் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு நமக்கு வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே, சார் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸஸ் வந்து இப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு இதில் தான் ப்ரீஃபாக வந்து சொல்லியிருக்காங்க போல் அப்படிங்கிறது கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதில் நான் அந்த டூல்ஸ் வச்சு ஒர்க் பண்ணும்போது தான் எனக்கு தெரிய வந்துச்சு. அதில் வந்து அந்த டூல்ஸ் வந்து இப்போ நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அதை வந்து இப்போது இந்த ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து நான் அதை வந்து லேர்ன் பண்ணிவிட்டு இது வந்து இது எப்படி என்னோடய கெரியருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நான் வந்து சூஸ் பண்ணது வந்து யூஐ டிசைனிங். அது வந்து மித்த லாங்குவேஜஸ் மாதிரி நமக்கு வந்து கரெக்டாக அந்த அட்மாஸ்பியர் கிடச்சா நம்ம அதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு வந்து இந்த வென்யூவில் வந்து எப்படின்னா, கிளாஸஸ் முடித்த உடனே எனக்கு வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அதில் வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது கண்டினியூஸாக அந்த டூல் வந்து எனக்கு வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிச்சு. அதில் வந்து அந்த டூல்ஸ் வந்து நம்ம நிறைய லேர்ன் பண்ணது ஒரு பக்கம் இருந்தாலும் சர்ஸ் வந்து நிறைய டாஸ்க் அசைன் பண்ணுவாங்க. அதில் வந்து ஒவ்வொன்றா டே பை டே நம்ம வந்து சிங்கிள் திங்ஸ் வந்து லேர்ன் பண்ணலாம். அப்படி நம்ம செல்ஃப் லேர்னிங் ப்ளஸ் மோட்டிவேஷன் அதெல்லாம் கிடைச்சதுனால நல்லா லேர்ன் பண்ண முடிஞ்சுது. ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ் வந்து எஜுகேஷ்னல் பேக்ரவுண்ட்ஸ் வந்து தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு எந்த ஒரு பர்சன் இண்டிவிஜுவலாக இருந்தாலும் எனக்கு வந்து ஐடி செக்டாரில் வந்து ஐ வாண்ட் டு செக்யூர் அண்ட் ஐடி ஜாப் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் வந்து அவங்களுக்கு தேவையான வந்து கோர்சஸ் வந்து ஜாயின் பண்ணி படிச்சுட்டு அதிலேருந்து அவங்க வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இன்டர்ன்ஷிப் மாதிரி பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதில் வந்து எஜுகேஷ்னல் பேக்ரவுண்ட் அப்படிங்கிற ஒரு இது வந்து பெரியர் கிடையாது. நம்ம என்னனாலும் அச்சீவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத